குட் மார்னிங். ஃபன்னி கிராஸ்பி அப்படின்ட்டு ஒரு கிறிஸ்துவ பாடல் எழுதுகிறவங்க இருந்தாங்க. அவங்க 8000க்கு மேலே நிறைய கிறிஸ்துவ பாடல்களை எழுதியிருக்காங்க. பிளஸட் அஷூரன்ஸ், ப்ரைஸ் ஹிம், டு காட் பி த க்ளோரி அப்படி என்று சொல்லி நிறைய பாடல்களை அவங்க எழுதியிருக்காங்க. எழுதிட்டு அவங்களுடைய 92வது வயசில் அவங்க தன்னுடைய பிறந்த நாள் அப்போ சொன்னாங்க, நான் என்னை விட சந்தோஷமாக யாராவது இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்கள நான் பார்க்க ஆசைப்படுறேன், அவங்களோட நான் கை குலுக்கணும் அப்படின்னு சொன்னாங்களாம். எல்லாரும் ஏன் இவங்க பார்க்கணுன்றாங்க, ஏன் கை குலுக்கணும் அப்படின்றாங்க அப்படின்னு நினச்சாங்க. அது பெரிய விஷயம் இல்லை. அவங்க விசுவாசமாக சொன்னாங்கல்ல, என்னை விட யாரும் சந்தோஷமாக இருந்ததே இல்லை அப்படின்ட்டு அவங்க அவ்வளோ ஒரு உறுதியாக சொன்னாங்க. ஏன் தெரியுங்களா? அவங்களுக்கு 2 கண்ணும் இல்லை. 2 கண்ணும் இல்லாத சூழ்நிலையில் அவங்கள அத்தனை பாடங்கள் 8000க்கும் மேலே பாடல்கள் எழுதிட்டும் அவங்க சொல்கிறாங்க, நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன் என்று. பைபிளில் கூட இப்படி ஒரு வசனம் உண்டு, சந்தோஷமாக இருங்கள், சந்தோஷமாக இருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன், கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள் என்று. இன்றைக்கு நீங்கள் கூட உங்களுடைய குறைகளையோ உங்களுடைய மைனஸையோ இதையே நினச்சிக்கிட்டு நீங்கள் சந்தோஷத்தெல்லாம் நீங்கள் இழந்து போகாமல் ஆண்டவர் உங்களுக்கு என்ன ப்ளஸ் கொடுத்துருக்கிறாரு, என்ன ஆசீர்வாதம் கொடுத்துருக்கிறாரு, அதை வச்சுட்டு அதில் நம்ம எப்படி முன்னேறணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் முன்னேறி பாருங்கள். அது உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நம்முடைய மைனஸையே நினச்சிட்டு நம்ம துக்கமாக இல்லாமல் அடுத்து என்ன செய்யணும் என்று சொல்லி நம்ம சந்தோஷமாக இருப்போம். இதனால் நீங்கள் இன்றைக்கி உங்களுடைய இல்லாமையில் உங்களுடைய காரியங்களில் நீங்கள் துக்கப்பட வேண்டியதே இல்லை. நாம் அவங்க சொன்னது போல் நாமளும் சொல்லுவோம், என்னை விட இந்த உலகத்தில் சந்தோஷமாக இருக்கிறவங்க யாரும் இருக்க முடியாது, நான் கர்த்தருக்குள்ளே எப்பொழுதும் நான் சந்தோஷமாக இருப்பேன் என்று. எப்பொழுது இந்த சந்தோஷம் வரும் தெரியுமா? ஆண்டவரோடு கூட நாம் இருக்கிற பொழுது, ஆண்டவரை சார்ந்து இருக்கிற பொழுது, மனுஷர்களை நம்பாமல் அவங்க சொல்லுகிற டிஸ்கரேஜான வார்த்தைகள் எல்லாம் நாம் கேட்காம நம்மளை நாம் மோட்டிவ் பண்ணிட்டு எது இருக்கிறதோ அதில் நாம் முன்னேறி அதில் நம்ம சந்தோஷமாக இருப்போமானால் கர்த்தர் நிச்சயமாக இன்னும் நம்முடைய சந்தோஷத்தை அவர் அதிகமாக்குவார். Have a nice day. Jesus loves you.